வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு விழிப்புணர்வு பதிவில் நான் குறிப்பிட போகிறது இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் ஃபீவர், கோல்டு, காஃப் இது தான். அதுவும் தலைவலி. இது ஒரு 15 நாளுக்கு தொடருது. இது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் இருக்குது. அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அதோட வேறு உருமாறி ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் அது வந்திருக்க அந்த வைரஸ் நிம்பஸ் அப்படின்னு சொல்கிறார் ஒரு டாக்டர். இந்த நிம்பஸ் அப்படிங்கிறது ஃபீவர், கோல்டு, அது மாதிரி காஃப் எல்லாமே இருக்குது. தலைவலியும் சேர்ந்து இருக்குது, உடம்பு வலி. இது ஒரு 15 நாள் கண்டிப்பாக இது எல்லோரும் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி உள்ள காய்கறிகள், கீரை, பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதை எதிர்த்து போராடிட்டுருக்கு. இதே பீஸா, பர்கர் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வீக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். அதனால் எதிர்ப்பு சக்தி உள்ள காய்கறிகள், கீரை, பழங்கள் எல்லாமே சாப்பிட்டு, அது இல்லாமல் இந்த சத்து மாவு இது போல் ஆரோக்கியமான காய்கறி, பழங்கள், கீரைகள் சாப்பிடும்போது இது போல் எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் அதை நம்ம அந்த வைரஸ்கிட்ட நம்மளை காப்பாற்றுறது இந்த உணவுகள் தான். அதனால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கொடுத்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா அந்த டாக்டர் குறிப்பிட்றாரு. அதாவது ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவில். அதனால் நம்ம சத்துள்ள காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் தானியங்களும் சரி, பருப்பு வகைகளும் நம்ம கொடுத்து குழந்தைங்களை பழக்கப்படுத்தணும். நிம்பஸ் வந்துச்சுன்னா மூக்கடைப்பு, தொண்டை வலி, அப்புறம் கண் எரிச்சல், தலைவலி, அப்புறம் காய்ச்சல் இதுதான் இருக்கான். இதுக்கு தனியாலாம் மருந்து எதுவும் கிடையாது, டெஸ்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த டாக்டர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம நல்லா சுடு தண்ணியை குடிக்கிறதும் சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கிறதும் தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இது மனுஷங்களை தான் தாக்குமா அப்படின்னா இல்லை, இது விலங்குகளையும் தாக்கும். கண்டிப்பாக பெட் அனிமல் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கும் ஒரு 15 டேஸாக இந்த கோல்டு, காஃப், ஸ்னீசிங் எல்லாமே இருந்தது. தலைவலியிலேருந்து, ஃபீவர்லேருந்து. இன்னும் உடம்பு சரியாச்சானா இல்லை, உடம்புலாம் ரொம்ப வலி இருக்குது. இது ஒரு வகையான வைரஸ் அப்படிங்கிறத டாக்டர்ஸும் குறிப்பிட்டாங்க. அது இப்போ தான் எனக்கு தெரியுது, நிம்பஸ் அப்படிங்கிற வைரஸ்.